எனக்கு மூத்த மக மாதிரி, எல்லாருக்கும் பிரியமானவ. அவளுக்கா இந்த கதி வரணும்? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? அக்கா, சத்யா செத்துட்டாளா என்ன? அவங்க எல்லாம் அழறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அக்கா. செத்துட்டான்னு தெரிஞ்சா இன்னும் நான் நல்லா அழுவேன் இல்லக்கா. சொல்லுங்க. ஐயோ எங்க சத்யா, சத்யாவோட கண்டிஷன் தெரியாம ரெண்டும் கேட்டானா நாங்க அழுதுகிட்டு இருக்கோம். இரு கேக்குறது. டேய் அசோக், சத்யாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உனக்கு யார் தகவல் கொடுத்தா? நீ எப்படி அங்க போன? சொல்றா. டேய், என்னடா இவன் எதுவுமே சொல்லாம இப்படி மௌனமா இருக்கா? டேய் தேவா, என்ன நடந்துச்சு நீயாவது சொல்றா ப்ளீஸ். அண்ணே தேவா சொல்றா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இவனுங்க ரெண்டு பேரும் மறுகிறத பார்த்தா அவ செத்துட்டாதான் போல இருக்கு. ஐயோ சத்யா, ஐயோ சத்யா போயிட்டியா? என்ன விட்டு போயிட்டியா சத்யா? அண்ணா என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. நான் அவளை இப்ப பார்த்தாங்கணும். இல்லண்ணா நான் போறேன். என் பொண்டாட்டி இல்லாத உலகத்துல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் அவளை இப்ப அப்பாடா, சத்யா செத்துட்டா போல இருக்கு. இருக்க முடியாது. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நான் செத்து போயிரட்டா. அர்ஜுன் சொன்னா கேளு. அர்ஜுன் பாருங்க.